So far we have discussed about ethics and thoughts. அதோடைய important concept என்ன டாபிக்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம will move on to important repeated questions. ஸோ இது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நம்ம என்ன படிச்சோன்றதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ வேல்யூ எசென்ஷியல் ஃபார் அ ப்ரொஃபஷனல் நர்ஸ்? எந்த வேல்யூ வந்து இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ப்ரொஃபஷனல் நர்ஸ்? ஃபர்ஸ்ட் ஹியூமன் டிக்னிட்டி, வி ஷுட் ரெஸ்பெக்ட் த ஹியூமன். கண்டிப்பாக நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் டிபெண்டன்ஸ், நம்ம டிபெண்ட் பண்ணணுமா? டூ வி நீட் டு டிபெண்ட்? நோ, வி ஷுட் ஹேவ் அட்டானமி. நம்மளோட டெசிஷன் நம்மளே மேக் பண்ணணும். நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் நாட் essential professional value. Okay, next social justice, yes, we should treat everybody equally. Integrity, yeah, we should function like எல்லாரோடய சேர்ந்து தான் நம்ம வந்து we should work. அப்போ இதோட ஆன்சர் என்ன? டிபெண்டன்ஸ். ஸோ நீங்கள் இப்போ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் வந்து ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு we should லைக் இக்னோர் இட், எதெல்லாம் கிடையாதுன்னு பார்த்துட்டு. ஸோ இது ஒன்று தான் வந்து நம்மளுக்கு ஆட் ஒன் அவுட் மாதிரி இருக்குது இல்லையா? ஒருத்தவங்களுடைய நார்மலாக ஒருத்தவங்களோட கேரக்டரே பார்த்தீங்கன்னா அவங்க டிக்னிட்டி இருக்கணும், ஜஸ்டிஸ் இருக்கணும், இன்டெகிரிட்டி இருக்கணும், டிபெண்டன்ஸ் இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆட் ஒன் அவுட்ன்ற மாதிரி தான் வந்து இந்த கொஸ்டினில் இருக்க ஆன்சர் இருக்குது. ஸோ இதுதான் டிபெண்டன்ஸ்ன்றது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டாக்ட்ரைன் ஆஃப் இன்ஃபார்ம்டு கன்சென்ட் டீல்ஸ் வித். ஸோ இன்ஃபார்ம்டு கன்சென்ட் அப்படின்னா என்ன? ஒரு பேஷண்ட்க்கு நம்ம கன்சென்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லையா? லைக் மீன்ஸ் ஒரு பேஷண்ட்க்கு கண்டிஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசீஸ் கண்டிஷன் இருக்குது, நம்ம அதுக்கான இந்த மாதிரி சர்ஜரி பண்ண போகிறோம், இதோட ரிசல்ட் இப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, டிஸ்க்ளோஷர் ஆஃப் ஆல் ரிலவெண்ட் ஃபேக்ட்ஸ் டு த பேஷண்ட். இது வந்து இன்ஃபார்மிங் ஹையர் அத்தாரிட்டி கிடையாது. ஹையர் அத்தாரிட்டிக்கே வந்து பேஷண்டோட டீட்டெயில்ஸ் சொல்கிறது வந்து கன்சென்ட் கிடையாது. நோட்டிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ் கிடையாது. பேஷண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டியும் கிடையாது. ஸோ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு டிஸ்கஷன் ஆஃப் ஆல் ரிலவெண்ட் ஃபேக்ட்ஸ் டு த பேஷண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொமேட்டோஸ் பேஷண்ட். இப்போ ஒரு பேஷண்ட் கோமாவில் இருக்காங்க, ஆர் லைஃப் ரிஸ்க் பேஷண்ட், லைக் ஒரு ஆல் ஆஃப் சடன் ஒரு எமர்ஜென்சியில் ஒரு பேஷண்ட் வராங்க. அந்த டைமில் யூ ஆர் நாட் டேக்கிங் எனி கன்சென்ட். அப்போது நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறது அசியூம்டு டு கிவ் அஸ், அவங்களை என்ன கன்சென்ட் பேசிஸில் நீங்கள் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தரீங்கன்னா இம்ப்ளைடு கன்சென்ட். இம்ப்ளைடு கன்சென்ட்ன்றது அவங்க வந்து பெர்மிஷன் தரதா நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறது. லைக் அவங்களோட லைஃப் ரிஸ்க் இருக்கிற அந்த டைமில் வி ஆர் டூயிங் சம்திங் லைக் எமர்ஜென்சியாக நம்ம ஒரு கேர் பண்ணுறது, கிரிட்டிக்கல் கேர் அண்ட் கொமேட்டோஸ் பேஷண்ட்ஸ், அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது இம்ப்ளைடு கன்சென்ட். எஸ், கொமேட்டோஸ் பேஷண்ட்க்கு வந்து அவங்களுடைய கார்டியன் கன்சென்ட் தருவாங்க. பட் ஸ்டில் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி இந்த கண்டிஷனில் பேஷண்டால் பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வில் யூஸ் தட் இம்ப்ளைடு கன்சென்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அண்ட் எத்திக்கல் பிரின்சிபல். எப்பவுமே ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணும்போது அது பாசிட்டிவ் கொஸ்டினா நெகட்டிவ் கொஸ்டினா பாருங்க. ஓகேவா? இது ஒரு நெகட்டிவ் கொஸ்டினா நாட் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கு. ஸோ நம்மளோட எத்திக்கல் பிரின்சிபல் என்னென்னலாம் ஆன்சர் இருக்கோ அது இல்லாத ஒன்று தான் வந்து இதோடைய ஆன்சராக இருக்கும். கரெக்டா? ஸோ அட்டானமின்றது எத்திக்கல் பிரின்சிபல்ல இருக்கா? இருக்கு. ஸோ இது ஒரு டிக். நான் பெனிஃபிஷியன்ஸ் இருக்கா? நான் மேலெஃபிஷியன்ஸ் இருக்கா? இருக்கு. ஃபிடலிட்டி இருக்கா? இருக்கு. நான் பெனிஃபிஷியன்ஸ் கிடையாது. இந்த இடத்துல தான் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணுங்க. ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, பெனிஃபிஷியன்ஸ் அப்படின்னா டூயிங் குட் டு அதர்ஸ், நான் பெனிஃபிஷியன்ஸ்னா நாட் டூயிங் குட் டு அதர்ஸ் இல்லையா? அப்போ நான் பெனிஃபிஷியன்ஸ்ன்றது ராங். நம்ம இந்த இடத்துல என்ன கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்ம கிளியரா படிக்கலன்றப்போ அதை பத்தி நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்காது. நீங்க என்ன பண்ணுவீங்க? மக்கப் பண்ணிப்பீங்க பெனிஃபிஷியன்ஸ். அப்போ நம்ம போய் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது நான் பெனிஃபிஷியன்ஸ் பார்த்தாலும் நமக்கு ஆன்சர் கரெக்ட் மாதிரியே தோணும். பட் பெனிஃபிஷியன்ஸ்ன்றது டூயிங் குட் டு அதர்ஸ், நான் பெனிஃபிஷியன்ஸ்னா வி ஆர் நாட் டூயிங் குட் டு அதர்ஸ். அது வந்து இட்ஸ் நாட் எத்திக்கல் பிரின்சிபல். ஸோ இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின், இது வந்து எனக்கும் வந்து நார்செட்ல கேட்டிருந்தாங்க. ஸோ இதே வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சேம் இந்த ஆப்ஷனுக்கு பதில் பெனிஃபிஷியன்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். பட் இந்த மேலெஃபிஷியன்ஸ் இருக்குல்ல, இதுல வந்து நான் வந்து இருக்காது. அப்போ என்ன ஆகும் ஆன்சர்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எத்திக்கல் பிரின்சிபல்? அட்டானமி இஸ் எத்திக்கல் பிரின்சிபல், பெனிஃபிஷியன்ஸ் இஸ் எத்திக்கல் பிரின்சிபல், மேலெஃபிஷியன்ஸ் அப்படின்றது இட்ஸ் நாட் அன் எத்திக்கல் பிரின்சிபல். பிகாஸ் மேலெஃபிஷியன்ஸ் அப்படின்னா என்ன? நான் மேலெஃபிஷியன்ஸ் அப்படின்னா நாட் டூயிங் ஹார்ம் டு அதர்ஸ். ஆனா இது வெறும் மேலெஃபிஷியன்ஸ் அப்படின்னா ஹார்ம் டு அதர்ஸ், மற்றவங்களுக்கு ஹார்ம் காஸ் பண்றது. இட்ஸ் நாட் எத்திக்கல் பிரின்சிபல். பட் நான் மேலெஃபிஷியன்ஸ் அப்படின்றது நாட் harm to others. You are not doing any harm to others. And இந்த இடத்துல நம்ம maleficence அப்படின்னு கொடுத்தான் அப்படின்னா, which of the following is not an ethical principle அப்படின்னா, autonomy is ethical principle, beneficence is ethical principle, maleficence என்றது doing harm to others, it is not a ethical principle. இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ட்ரிக் வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வரும். ஸோ இது கண்டிப்பாக படிச்சுக்கோங்கன்னு சொல்றத விட புரிஞ்சுக்கோங்க. ஓகே. This question, nurse entering patient room, food remained on table. Okay. Food remained on table. She first helps the patient by giving food. First என்ன பண்றாங்க? அவங்க ஃபுட் கொடுக்குறாங்க. Then administering medication. So அவங்க போறது மெடிகேஷன் கொடுக்கறதுக்கு. So she can just give medication and come back. But she is doing some kind of help, act of charity, doing something good for the patient.
அப்போ அதோடைய ஆன்சர் என்ன, அதோடைய எத்திக்ஸ் என்ன? பெனிஃபிஷியல்ஸ். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. பெனிஃபிஷியல்ஸ் அப்படின்றது என்ன? டூயிங் குட் டு த அதர்ஸ். ஓகே, ஸோ அதுதான். So when the nurse entering the patient room, food remained on the table, she first helped the patient by giving food, then administering medication. Act of charity, that is beneficence. So this is something different. ஆனா SNO எக்ஸாம்ல கேட்டிருந்த ஒரு கொஸ்டின். True, which of the following are true for deontology? Deontology அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எக்ஸெப்ட் இதுல எது வந்து இல்ல. ஸோ இட்ஸ் நெகட்டிவ் கொஸ்டின். ஸோ டியான்டாலஜில என்னென்னலாம் இருக்கு, அதுல எது இல்லை. ஃபர்ஸ்ட் டியான்டாலஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் நேச்சுரல் லா. ஓகேவா? லைக் எப்படின்னா ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு மொராலிட்டி ஆஃப் அன் ஆக்ஷன், ஒரு ஆக்ஷனுடைய மொராலிட்டின்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா, அது கரெக்டா தப்பா, அந்த ஆக்ஷன் இஸ் ராங்கா ரைட்டா அக்கார்டிங் டு சம் ரூல்ஸ் ஆர் நேச்சர். அது வந்து கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஆக்ஷனை பேஸ் பண்ணி இல்லை. லைக் அது நம்ம இப்போ ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அது கரெக்டா தப்பா, நம்ம அது பண்றதுனால மற்றவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றது விஷயம் கிடையாது. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்றது கரெக்டா தப்பா, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்றது கரெக்டா தப்பா, அதனால ஒருத்தவங்க பெனிஃபிட் ஆகுறாங்களா பெனிஃபிட் ஆகலன்றது நெக்ஸ்ட். ஸோ அது இந்த டியான்டாலஜில வராது. நம்ம பண்றது கரெக்டா தப்பா இது மட்டும் தான் வரும். ஓகே, இந்த டியான்டாலஜிக்கு இன்னொரு பேரு ஃபார்மலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கரெக்ட். ஸோ இது வந்து ஆன்சர் கிடையாது. encompasses natural law பேஸ் பண்ணிருக்கிறது. ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ. நெக்ஸ்ட் டியூட்டிஃபுல் ஆக்ஷன் டு அதர்ஸ். எஸ், நம்மளோட கடமை நம்ம பண்றது தான் டியூட்டிஃபுல் ஆக்ஷன் டு அதர்ஸ். பட் இட் ஃபோக்கஸஸ் ஆன் கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கிடையாது. ஸோ இட் இஸ் த ஆன்சர். இது வந்து அதுக்கப்புறம் நடக்கிற விளைவுகளை வந்து பேஸ் பண்ணி கிடையாது. டியான்டாலஜின்றது நம்ம பண்றது வரைக்கும் தான். வாட் வி ஆர் டூயிங் டு அதர்ஸ், இட் இஸ் ரைட் ஆர் ராங், பட் இட் இஸ் நாட் ஃபோக்கஸிங் ஆன் கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இது ஒரு கொஸ்டின். Look at this question. An intentional touching of patient body, okay, without their consent. அவங்களுடைய கன்சென்ட் இல்லாம ஒரு பேஷண்டோடைய பாடி நம்ம டச் பண்றது, இது என்ன விதமான டாட்? இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க தான் கமெண்ட் பண்ண போறீங்க. இல்ல இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியல, என்னோட ப்ரீவியஸ் வீடியோல நான் எத்திக்ஸ் அண்ட் டாட்ஸ் பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. தென் யூ ட்ரை டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஐ கவர்ட் ஆல் த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் தாட்ஸ். ஓகேங்களா? இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் ஐ கவர்ட் ஆல் த ரிப்பீட்டட் கொஸ்டின். இது தவிர்த்து சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸை வந்து நான் என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா மிஷன் நார்செட். இதுதான் வந்து அந்த வாட்ஸ்அப் சேனலோடைய நேம். இதோடைய லிங்க் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி நோபல் ப்ரொஃபஷனலிஸ்ட். இதுதான் என்னுடைய இன்ஸ்டா ஐடி. இந்த இன்ஸ்டா ஐடியில ஸ்டோரி ஹைலைட்ஸ்ல வாட்ஸ்அப்ன்ற ஹைலைட்ல மிஷன் நார்செட்ன்ற குரூப்கான லிங்க் இருக்கு. அதில் ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஐ பி ஷேரிங் யூ ஆல் த அதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அபவுட் எத்திக்ஸ் அண்ட் தாட்ஸ், என்டையர் கொஸ்டின். ஸோ அதை தவிர்த்து நீங்கள் எதுவும் ரிவைஸ் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. டூ ஃபாலோ மீ, டூ சப்ஸ்கிரைப் அண்ட் டூ ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல் ஆஃப் அஸ் டுகெதர் will crack Narset. Thank you.